டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் பார்க்கலாமா இந்த வீடியோவில்? அதில் ஃபஸ்ட் ஒன், பொதுவாக ஒரு படம் பார்க்க போகும்போது அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு ரிவ்யூஸ் கேட்கும்போது அந்த படம் நல்லா இருந்துச்சு, நல்லா ரசிக்க வச்சது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை திஸ் மூவி இஸ் என்ஜாயபிள், திஸ் மூவி இஸ் என்ஜாயபிள்னால் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு அர்த்தம். இந்த உணவு மிகவும் சுவையாக உள்ளது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஃபுட் எப்படி இருக்குன்னு கேட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படிலாம் சொல்கிறத திஸ் ஃபுட் இஸ் டெலிஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா இட் இஸ் அ டெலிஷியஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். கத்தாமல் மெதுவாக பேசணும், சத்தமாக கத்தக்கூடாது, மெதுவாக பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாங்கெல்லாம் மெதுவாக பேசுறதுக்கு இப்படி கத்துற அப்படின்லாம் சொல்கிறத டோன்ட் ஷவுட், ஸ்பீக் சாஃப்ட்லி. சாஃப்ட்லினா மெதுவாக பேசுகிறது, டோன்ட் ஷவுட் அப்படின்னா கத்தாத. நான் விளையாட போகிறேன், நான் விளையாட போகிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? நான் அப்படின்னா ஐ எம், விளையாட போகிறேங்கிறத கோயிங் டு ப்ளே. கோயிங் டு ப்ளேனா விளையாட போகிறேன். நானா ஐ எம் கோயிங் டு ப்ளே அப்படின்னா நான் விளையாட போகிறேன். என் மனசில் எதுவுமே இல்லை, நான் எதுவுமே நினைக்கவே இல்லை, என் மனசில் எதுவுமே இல்லை, தப்பாக எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. என் மனசில் எந்த ஒரு விஷயமும் இல்லை, எதுவும் இல்லை அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? தேர் இஸ் நத்திங் இன் மை மைண்ட். என் மைண்டில் எதுவுமே இல்லை, நான் எதுவுமே நினைக்கல அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். நான் ரொம்ப பசியோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் பசியாக இருக்கேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் ரொம்ப பசியாக இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் ஐ எம் ஹங்க்ரி. ஹங்க்ரி அப்படின்னா பசின்னு அர்த்தம். இதுவே ஆங்க்ரி அப்படின்னா கோவம்னு அர்த்தம். ஸோ ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னா நான் ரொம்ப பசியோடு இருக்கேன். அவள் ரொம்ப புத்திசாலி, அவள் மிகவும் புத்திசாலி, ரொம்ப அறிவாளி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை ஷீ இஸ் வெரி ஸ்மார்ட், ஷீ இஸ் வெரி ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுவே யார்கிட்டையாச்சும் ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்க போவோம், உதவி கேட்க போவோம். அப்போ அந்த உதவி கேட்க அப்படிங்கிறத, அவங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலாமா அப்படிங்கிறத ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஆஸ்க் ஃபார் ஹெல்ப்னால் உதவி கேட்கறதுக்கு, நான் அவங்ககிட்ட போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறத, ஒரு ஹெல்ப் கேட்குறேன் அப்படிங்கிறத ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் அப்படின்னு கேட்கலாம். கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கவனம் சிதறாமல் இருக்கணும். ஒரு விஷயம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு படிக்கிறோன்னு சொல்லுவாங்க, அந்த படிக்கிறது கவனம் சிதறாமல் படி அப்படிங்கிறத ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் ஸ்டடி அப்படின்னா படிப்பில் கவனத்தோடு இரு அப்படிங்கிற மீனிங். ஸ்டே ஃபோக்கஸ்ட் அப்படின்னா கவனம் சிதறாமல் இருக்கணும் அப்படிங்கிற மீனிங். அவன் மாறிட்டுருக்கான், அவன் முன்ன மாதிரி இல்லை, வர வர ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நம்மளை மேக்ஸிமம் பார்த்து சொல்லியிருப்பாங்க அவன் மாறிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கிறத ஹீ இஸ் கெட்டிங் சேஞ்ச்டு, ஹீ இஸ் கெட்டிங் சேஞ்ச்டு. எல்லாருமே மாறுறது தான், மாற்றம் ஒன்றே மாறாதது. ஸோ இதை எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டால் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்காதவங்க மாறிட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறத ஹீ இஸ் கெட்டிங் சேஞ்ச்டு. அவன் உணர்ச்சி வசப்படுறான், அவன் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறான் அப்படிங்கிறத ஹீ இஸ் பீயிங் எமோஷன், ஹீ இஸ் பீயிங் எமோஷ்னல். எமோஷ்னல்னால் எதுக்கு எடுத்தாலும் சடனாக அழுந்துருவாங்க இல்லையா? அவங்க தான். உங்களுக்கு பிடித்த உணவு என்ன, உங்களுக்கு பிடித்த உணவு என்ன அப்படின்னு யார்ட்டையாச்சும் நம்ம கொஷினிங்காக கேட்கணுன்னா வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு கேளுங்க. வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட். இதில் ஃபேவரட் அப்படிங்கிறது தான் பிடித்த, ஃபுட் அப்படின்னா உணவு. வாட்ஸ் யுவர்னால் உங்களோட உணவு, பிடித்த உணவு என்ன அப்படிங்கிறத தான் வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்னு கேட்போம். நான் சந்தைக்கு போகிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? இதில் ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருக்கோம், விளையாட போகிறேன் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். சந்தைனா என்ன? மார்க்கெட்டை தான் நம்ம சந்தைன்னு சொல்லுவோம். ஸோ நான் சந்தைக்கு போகிறேன் அப்படிங்கிறத ஐ எம் கோயிங் டு தி மார்க்கெட், ஐ எம் கோயிங் டு தி மார்க்கெட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தயவு செஞ்சு என்னோட வாங்க அப்படின்னு சொல்கிறது. தயவு செய்து அப்படிங்கிறது என்ன? ஒரு ரிக்வஸ்ட் கேட்குற மாதிரி இருக்கா? ஒரு ரிக்வஸ்ட்டாக ஒரு ஹெல்ப் கேட்குற மாதிரி. ப்ளீஸ் கம் வித் மீ. ரிக்வஸ்ட் எப்படி கேட்கலாம்? ப்ளீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் கம் வித் மீ, என் கூட தயவு செய்து வரீங்களா அப்படின்னு கேட்குற மீனிங். ப்ளீஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு பொலைட்டாக கேட்குற இடத்துலலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொலைட்டாக மீன்ஸ் ரெக்வஸ்ட்டாக கேட்குற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.